நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, கோடான கோடி பரிசுத்த தேவதூதர்களின் மத்தியில் எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து ஆராதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்களுமே ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ள ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கும் வரவேண்டிய எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வாரும். ஆண்டவரே, ஆராதனை முழுவதிலும் உடைய தெய்வீக பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆவி ஆத்துமா சரீரங்களில விடுதலை பெற்றவர்களாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தியானிக்க போற ஒவ்வொரு வசனங்கள் மூலமாய் ஜனங்களோடு பேச வேணுமாய் இடைபட வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை கர்த்தர் தாமே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி இந்த நாளிலே ஆண்டவரை நீரே ஆளுகை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை முழுவதையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் சில பாடல்களை நாம் உற்சாகத்தோடு இந்த நாளில் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹலோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு 2 மணி நேரம் ஆண்டவர் நம்ம நல்லா துதிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த இடத்துல இருந்து கடந்து போக போகிறோம். வேறு சிந்தை இருந்தால் ஒரு 2 மணி நேரம் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியோடு இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் இருந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 528வது பாடல். எல்லாரும் மகிழ்ச்சியோட ஒரு பலத்தோடு நம்ம இன்றைக்கி கைகளை தட்டி பாட போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க
பெரியவர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. வாழ்க குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி என்னுடைய பாவத்தை நீக்கிறார். பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் ஒருவர் மாத்திரம். உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே என்னை தேடி வந்து தெய்வம் நீராஜா மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. சத்தத்தை உயர். ஐயா வாழ்க, எல்லாரும் வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 1045வது பாடல். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளை வழி நடத்தின தேவன் அவர். ஆமென். ஒரு குறைவு இல்லாமல் நம்மளை ஆண்டவர் பத்திரமா வழி நடத்தினே இருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நம்ம ஆண்டவர் சுகபலத்தோடு பாதுகாத்து இருக்கிறார். அவரை உயர்த்தி ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். எம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். எம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். எம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் அவிழ்ந்து போகாமல் நீருள் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல்
எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர். காத்து காணானில் சேர்த்து துதி சொல்ல வைத்தீர். அறியாமல் காத்து காணானில் சேர்த்து துதி சொல்ல வைத்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஹல்லேலூயா. கடைசியாக எல்லாரும் முழங்கால் படிட்டு 665வது பாடல். ஹல்லேலூயா. ஆண்டவரோட அபிஷேகத்தை கேட்டு கடைசி நாட்களில் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கோம். கடைசி நாட்களில் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் வேணும், அவருடைய அபிஷேகம் வேணும். ஆண்டவர் நம்மளுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ளே எப்போவுமே எரிந்து கொண்டே இருக்கணும். அனலாக இருக்கிற வேண்டிய காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே என்னுடைய பாத்திரத்தை, என்னுடைய விளக்கு ஆண்டவரே நீர் எண்ணெய் ஊற்றி எரிய செய்யுங்க ராஜா. எப்போதுமே அந்த விளக்கு அணைந்து போகாதபடிக்கு உங்களுடைய அபிஷேகத்தை என் மேலே பொழியுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே, ஆவியில் ஜெபித்திட தினம் என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே, ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்திய ஆவியா என் மேல் வாருமே, சத்திய ஆவியா என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே, தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. திறப்பில் நின்றிட பலனாய் வாருமே, திறப்பில் நின்றிட பலனாய் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே.
பரிசுத்தமாகிட தினமென்னே வாருமே பரிசுத்தமாகிடும் வருகை ராஜா வாருமே அபிஷேகநாதா கடல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே அபிஷேகநாதா கடல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே சாத்தானை ஜெயித்திட தத்துவம் தாருமே சாத்தானை ஜெயித்திட தத்துவம் தாருமே கொடுத்த அழைப்பு ராஜா ஆண்டவரேசப்பா என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு அப்பா அந்த அழைப்புக்கான ஆண்டவரேசப்பா ஒருவருக்குள்ளே ரட்சிக்கப்படுறதுக்கான இருக்க அழைப்பா இருக்கலாம் ஆண்டவரேசப்பா அதற்கு தேவையான கனிகளை ஆவியின் கனிகளை இன்றைக்கு என் மேல நீர் கொடுத்து அப்பா அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியா ஹல்லேலூயா மகிமைப்படுத்தும்படியா உமக்காக மகிமையான வாழ்க்கையை வாழ்றதுக்கான கிருபையோ அபிஷேகத்தையோ நீர் எங்களுக்காக தர வேண்டும் அப்பா ஓ ஹல்லேலூயா இந்த காலை வேளையில ஒருவரும் சும்மா இருக்காதபடிக்கு ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரோட அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஓ தேவனே நீர் பெரிய ஒருவருக்கு மகிமை 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 ராஜா ஓ நீர் பெரியவர் ஹல்லேலூயா ஆருயிரன்பரே ரகசியம் பேசிட கிருபை தாருமே ரகசியம் உமோடு கூட நான் பேசுகிற ரகசியம் ராஜா அப்பா நீர் கொடுக்க போற உழைப்பாடுகள் ராப்பா ஹல்லேலூயா ஓ இந்த வேளையில நீர் ஆவியின் அபிஷேகத்தினால இறங்க வேண்டுமே ஓ அளவிலாத தேவ பிரசன்னத்தினால இந்த மைதானத்தை நீர் நிரப்ப வேண்டும் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் பெரியவர் அப்பா நீர் பெரியவர் கடல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே அபிஷேகநாதா கடல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே தேசத்தை கலக்கிட விடனை தாருமே தேசத்தை கலக்கிட விடனை தாருமே நின்றிட என்னேல் வாருமே பிறப்பில் நின்றிட பெலனாய் வாருமே அபிஷேகநாதா கடல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே 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 அபிஷேகநாதா கடல் மூட்டும் தேவா ஆருயிரம் அபிஷேகத்துல ஓ அபிஷேகநாதா கடல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே அபிஷேகநாதா கடல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே பரிசுத்தமாகிட தினமென்மேல் வாருமே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா ஹல்லேலூயா எல்லாரும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா ஓ பாவத்துல ஜீவிக்கிற என்ன ஓ கிருபையினால அப்போ உங்களுடைய அன்பின் கிருபையினால இந்த நேரத்துல எங்களை பரிசுத்தப்படுத்தி கழுவி அப்போ உங்க காவல் நீர் எங்களை பயன்படுத்துங்க கேளுங்க அவரை மகிமை
மகிமைப்படுத்துங்க அப்பா. நீ மகிமை உள்ள தேவன் அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து இருக்கிறீங்க ராஜா. உம்மை துதிக்கிறதான ஸ்லாக்கியத்தை இந்த ஆராதனை பொழுதுகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீங்க ராஜா. அந்த அபிஷேகத்தில் நிரம்பி கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா உமக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான கிருபையும் பலத்தையும் அன்றனைக்கான தீபத்தை ஏற்றுவதற்கான எண்ணெய்களை நிரப்பி நீர் கொடுக்கிற பலன், நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீர் கொடுக்கிற வல்லமை, தேவ பிரசனம், தேவ வல்லமை, தேவ விடுதலை இந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க அப்பா. அந்த விடுதலை எனக்கு கொடுங்க கேளுங்க. சாத்தானின் கட்டுகள்ல இருந்து நோய் நொடுகள்ல இருந்து ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. தேவ பிரசனம், தேவ கிருபை, தேவ மகிமை ஹல்லேலூயா என் மேல இந்த வேளையில இறங்கணும் அப்பா. என் மேல இந்த வேளையில இறங்கணும் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் இறங்கி வாருங்க ராஜா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் இழந்து போன காரியங்களை அப்பா ரெட்டிப்பா இந்த நேரத்தில் எனக்கு கொடுங்க ராஜா. கேளுங்க, அவரிடத்துல கேளுங்க அப்பா. நான் இறந்த காரியங்கள் அநேகம் ராஜா. இந்த நேரத்தில் உம்மை துதிக்கிற நான் பாக்கியவான் அப்பா. எனக்கு அதை ரெட்டிப்பா சுகந்திரத்துக்கான பலத்தையும் கிருபைகளை நீர் கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. 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 நீர் பெரியவர் அப்பா. உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு துதிக்கிற ராஜா. நீர் ஆழ்த்தியும் அந்தமுமா இருக்கிறீங்க ராஜா. எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு விலகாத தேவன் நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர் அப்பா. ஓ நீர் பெரியவர் என் தேவன், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி அப்பா ஆண்டவரே சப்பா என் பாத்திரம் நிரம்பி வழிய தக்கதான கிருபைகளை அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்க ராஜா. அப்பா என்னுடைய பாத்திரம் இன்னைக்கு நிரம்பி வழிய வேணும்னு கேளுங்க அப்பா ஆண்டவரே சப்பா. என்னோட அணைந்து போன விளக்கு அப்பா ஆண்டவரே சப்பா என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே அணைந்து போன அந்த விளக்குக்கு இன்னைக்கு நீர் எண்ணெய் ஊற்றி புதுப்பிங்கன்னு கேளுங்க. ஓ நான் இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே அப்பா. உம்மோடு கூட சேர்ந்து கொள்ள அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் ராஜா. ஓ கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கிருபையின் காலத்துல எனக்கு நாம நிற்கிறோம். இன்றைக்கு மன திரும்பலனா ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொள்ள மாட்டார். எல்லாரும் அப்பா என்னோட பாத்திரத்தை நிரப்புங்க ராஜா. ஓ I need you to fill my vessel master. I need you to fill my lamp master. My lamp must be glowing. I should be the light for this world Lord. Hallelujah. இந்த உலகத்துக்கு வெளிச்சமா என்னை மாற்றுங்க ராஜா. ஒருவருக்கு ஆண்டவரே சபா உபயோகமான ஒரு பாத்திரமா என்ன நீர் மாற்றுங்கன்னு கேளுங்க. ஓ ராஜா ஹல்லேலூயா. என்ன நீர் ரட்சிக்கிறதுக்கான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு பலத்தை எனக்கு கொடுங்க தகப்பனே. ஓ நீர் பெரியவர், நீர் பெரியவர் ராஜா. எல்லா கிருபைகளும் மேலானவர் ராஜா. ஹல்லேலூயா. நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் மேலானவர் அப்பா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா. இயேசுப்பா ஓ நீர் உயர்ந்தவர் அப்பா. எவ்வளவு நாமங்களிலும் மேலான நாமம் அப்பா. கோடி தெய்வங்கள் இருந்த போதிலும் என்னை தேடி வந்த ஒரே தெய்வம் நீர் ராஜா. ஹல்லேலூயா. என்னை தேடி ரட்சித்து கை தூக்குன தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. இன்னும் என்னை விட்டு நீர் விலகவில்லையே அப்பா. அந்த அன்பிற்கு நன்றி தகப்பனே. அந்த அன்பிற்கு நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் நான் மறுதளித்த போதிலும் என்னை தேடி வந்து முத்தம் செய்த தேவன் நீர் ராஜா. ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா. ஓ நீர் பெரியவர், நீர் பெரியவர். கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் சொல்வீங்களா? அல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பேன். துன்பங்கள் வரும்போது உன் வேதனைகளில்
திடன் கொள் மகனே, உன்னை அழைத்தவர் காத்திடுவார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கீங்க. Hallelujah. I have no one in my life. எனக்கு யாருமே இல்லை, இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு தனிமையில இன்னைக்கு நான் ஜீவித்து கொண்டே இருக்கிறேன். Hallelujah. ஆண்டவர் உங்களை நோக்கி சொல்றார், நான் உன்னோடு தான் இருந்தேன். Hallelujah. I was with you when you were low. நீ தனிமையில நீ சோர்ந்து போன நிலைமையில நான் உன்னோடு தான் இருந்தேன் ஆண்டவர் சொல்றார். அவருடைய அன்பை நினைத்து கண்களை அவரே ஏறெடுத்து எந்த மனிதனே நோக்காம ஹல்லேலூயா சிந்தைகளை அவர் மேல திருப்பி அவரவே நோக்கி, அப்பா நீர் பெரியவர் ராஜ்யம், அப்பா ஆதியும் அந்தமும் நீர் ராஜ்யம், முடிவும் துவக்கமும் நீர் தகப்பனே. அப்பா என்னோட வாழ்வை துவக்கி அப்பா இன்னைக்கு நான் எப்படி முடிக்க போறேன்னு ஒருவேளை தவித்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா நீர் இருக்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா என்னோடு கூட நீர் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா நம்பிக்கை ஆற்ற நேரம் நீ தனிமையில் இருந்த போது என் அப்பா அருகில் வந்திடுவார். நீ கலங்காதே மகனே, நம்பிக்கை இழந்த நேரம் நீ தனிமையில் இருந்த போது என் அப்பா அருகில் வந்திடுவார். நீ கலங்காதே மகனே. It's a promise. Hallelujah. கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். ஆல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பேன். ஆல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னோட கையை பிடித்து நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னோட கையை பிடித்து நான் இந்த மாதம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும், உன் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு கூட நான் அமர்ந்திருந்து உன்னோட கண்ணீரை துடைத்து நிந்தனைகள் அவமானங்கள் வந்தாலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நம்பிக்கையுள்ளவர்கள் காரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அப்பா நீ செய்த நன்மைகளை எண்ணிராட்சி இன்னைக்கு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத தேவன் நீர் பெரியவர் அப்பா. அப்பா நான் தவித்த வேதனைகள் அப்பா ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்பா. நான் அவமானப்பட்ட இடத்துல என்ன நீர் உயர்ந்திருக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீங்க அப்பா. குறித்த காலத்துல காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. உன்னோட கண்ணீரை யாரும் பார்க்கல நினைத்திருக்கலாம். என் இயேசு அதை பார்த்து அருகில் வந்து, ஓ மகனே மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. It's a promise. God's giving a promise. I'm with you. I'm with you. நீ பயப்படாது. உன்னோட காரியங்களை குறித்து பயப்படாது. உன்னோட வேதனை குறித்து பயப்படாது. உன்னோட பிரச்சனைகளை குறித்து பயப்படாது. நான் அதை காட்டிலும் பெரிய தேவன். I am bigger than your problems. I am bigger than your health issues. I am bigger than everything. Hallelujah. நீ ஃபேஸ் பண்ற பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் என்னவா இருந்தாலும் இயேசு இன்றைக்கு பலன் கொடுத்து அதிலிருந்து விடுதலை கொடுத்து வழி நடத்து பலன் உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பெரியவர், நீ பெரியவர். ஹல்லேலூயா. இயேசுவே நீ பெரியவர் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர் அப்பா. உம்முடைய நாமம் பெரியது ராஜா. ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி கரங்களை உயர்த்தி அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. நீ பெரியவர் ராஜா. உமக்கு நன்றி 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 ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே.
என் ஜீவிய காலமெல்லாம் உமக்கு நன்றி ராஜா. நீ செய்த நன்மைகள் ஏராளமா இருக்கிறது. ஒரு நாள் போதாது ஐயா அப்பா. அதை எண்ணி நான் துதிக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு நான் நன்றி செலுத்துறதுக்கு ஒரு நாள் போதாது ராஜா. ஹல்லேலூயா. நீ பெரியவர், நீ பெரியவர். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கு நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கு நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் பலவீனன் பலவான் என்று சொல்வான் தரித்திரன் செழித்திடுவான் தேவனின் செயலிதுவே நமக்காய் பலவீனன் பலவான் என்று சொல்வான் தரித்திரன் செழித்திடுவான் என் தேவன் தேவனின் செயலிதுவே நமக்காய் நன்றி 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 இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. Give thanks with a faithful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. Hallelujah. அவருக்கு நன்றி செலுத்து. Hallelujah. பலவீனன பலனா மாற்றுகிற தேவன். Hallelujah. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டி ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிற தேவன், எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிற ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே எல்லா ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் கூடி ஆராதிக்கிற எங்களை ஆண்டவரை இந்த நாளிலும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உமக்கு சாட்சியாய் நிறுத்தும்படியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய ஆவியின் பலத்தினால் என்னை இடைகட்டி வழிநடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய உன்னத பலத்தினால் என்னை இடைகட்டி வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா பலப்படுத்தும். ஹalleluya. சாட்சியாய் நிறுத்தும். ஹalleluya. இயேசுவின் நாமத்துக்கு வாசனையாய் எங்களை நிறுத்துவீராக. ஹalleluya. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே, அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே.
அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி 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 எழுப்புதல் தந்திடும் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே பெந்தைகோஸ்தே நாளில் இறங்கிய பரிசுத்த அக்கினி பெந்தைகோஸ்தே நாளில் இறங்கிய பரிசுத்த அக்கினி இந்த வேளையிலே நீரே இறங்கட்டுமே இந்த வேளையிலே எங்கள் நீரே இறங்கட்டுமே அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி அக்கினி ஆவியானவருக்கு ஒவ்வொருவரும் இடம் கொடுத்து பாடுவோமா ஜீசஸ் போற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே கேள்வி தரையினிலே நிரப்பிய பரலோக அக்கினி கேள்வி தரையினிலே பரலோக அக்கினி ஆவி ஆத்மாவை முற்றும் முழுவதும் நிரப்பட்டுமே ஆவி ஆத்மாவை முற்றும் முழுவதும் நிரப்பட்டுமே அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி 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 எழுப்புதல் தந்திடும் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே உன்னத பலத்தினால் என்னை இடைகட்டும் அக்கினி இன்றைக்கு உடைய பலன் எல்லாருக்கும் தேவை உடைய பரிசுத்தாவியின் பலத்தினால இடைகட்டுங்கப்பா அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி 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 எழுப்புதல் தந்திடும் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி 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 எழுப்புதல் தந்திடும் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே கேள்வி தரையினிலே நிரப்பிய பரலோக அக்கினி கேள்வி தரையினிலே நிரப்பிய பரலோக அக்கினி ஆவி ஆத்மாவை முற்றும் முழுவதும் நிரப்பட்டுமே ஆவி ஆத்மாவை முற்றும் முழுவதும் நிரப்பட்டுமே அக்கினி அக்கினி ஆவியானவரே ஒவ்வொருவரை இந்த வேளையில் ஆளுகை செய்ய உடைய பலன் இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது போற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி 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 எழுப்புதல் தந்திடும் அக்கினி 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 எழுப்புதல் தந்திடும் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே அக்கினி அபிஷேகம் தேவாய் போற்றிடுமே ஹல்லேலூயா உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நிரப்புவீராக ஆண்டவரே ஹல்லேலூயா மேல் வீட்டறையில இறங்கின உன்னத வல்லமை பரிசுத்த ஆவியானவரின் உன்னத வல்லமை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவர் அந்த ஆலயத்தில் அமர்ந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவர் நிரப்பட்டும் ஹல்லேலூயா எல்லாரும் கேளுங்க பரிசுத்த ஆவியினால இயேசுவே எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே
உம்முடைய வேதம் சொல்லுகிறபடி என்னை நிரப்பும், எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும்னு சொல்லி எல்லாரும் மனதார ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் அவர் தம்முடைய வல்லமையினால ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார், ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே யோவானை ஆவிக்குள்ளாய் மாற்றி பரலோக தரிசனங்களை காணும்படியாய் செய்த தேவன் இந்த நாளிலும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால நிறைத்து வழிநடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரகசியங்களை காண, வெளிப்பாடுகளை காண ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை வரங்களினால நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் கனிகளினால நிரப்புவீராக, கனிகளினாலும் வரங்களினாலும் இந்த சபையை நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக, வாலிபர்களை நிரப்புவீராக, பெரியோர்களை நிரப்புவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்போம், 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 நிரப்பும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நான் மனுஷீகமாய் வாழும்படியாய், என்னுடைய சுய யோசனையின்படி வாழும்படியாய் அல்ல ஆண்டவரே, உம்மால் நடத்தப்படுகிறவனாய் இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவனாய் இருக்கணும். என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. Hallelujah. நிரப்பும். Fill every people with your spirit, Lord. இந்த வேளையில் எல்லாரையும் நிரப்புவீராக, நாவுகளை தொடுவீராக. அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரிகபால பௌரமங்கர பௌஷ். அந்நிய பாஷைகளை பேசும்படியாய் நாவுகள் அக்கினிமயமான நாவுகளாக தொடப்படட்டும். டச் லார்ட். ஒவ்வொருவரை ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஆவியின் வரங்கள் 9 நாளும் நிரப்பும், ஆவியின் கனிகள் 9 நாளும் சபையை நிரப்புவீராக ஆண்டவரே. ஓ ரிபால பௌரமங்கர பௌஷந்தரனுதரி ரிபால பௌரமங்கர பௌஷாலாருக்கே நமோ. ஆவியானவரே நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்கின போது ஒவ்வொருவரும் அப்போஸ்தலர் முதற்கொண்டு இயேசுவின் தாயாகிய மரியாள் எல்லா சீசர்களும் ஆண்டவர் அந்நிய பாஷைகளை பேசி, ஓ ஹல்லேலூயா, தேவன் பகிர்ந்து கொடுத்த பற்பல பாஷைகளை பேசினார்களே. ஓ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவியானவர் ஒரு விசை ஒவ்வொரு ஜனங்களை நிரப்பி நீர் ஆளுகை செய்து நடத்துங்க. அளவில்லாத தெய்வீக வல்லமை ஊற்றப்படட்டும். ஓ ரிவர் ஸ்பிரிட் வித் every people, Lord. ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புவீராக. நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, வறுமையான பாத்திரங்களாய் நாங்கள் இருக்க வேண்டாம். வறுமையான பாத்திரங்களாய் இந்த சபையிலே ஆராதிக்கிற ஒருவரும் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. வெற்றிடமான ஒரு நிலைமையோடு, ஆவிக்குரிய நிலைமையோடு ஒருவரும் ஆராதிக்க வேண்டாம் அப்பா. எல்லாரையும் ஆவியானவர் நிரப்புங்க. எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்தும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ நிரப்புதலுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த வேளையில் எல்லாரும் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் போன வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருந்தார். ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொன்ன தேவன் நம்மோடு, நம்முடைய குடும்பத்தோடு கூட இருந்து காத்து கொண்டார். ஹல்லேலூயா. நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்தினார். எல்லா தீங்குக்கும் விலைக்கு நம்மை காத்து கொண்டார். வழிகளெல்லாம் காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவராய் இருந்தார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி சொன்ன தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால மகிழ்ந்திருக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்தார்.
ஹalleluya. ஓ மனிதர்கள் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவனாயிருந்து நடத்தினார். தேவன் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காக இந்த வேளையில நினைவு கூர்ந்து எல்லாரும் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி வாயை திறந்து சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் பெரியவர்களும் சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ நன்றி 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 நன்றி. ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுங்க. Thank you Lord. அப்பா நீங்க செய்த நன்மைகள் 1000 உண்டு ஆண்டவரே. விவரிக்க முடியாத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்தீரே. எத்தனை ஆபத்துகள் மோசங்கள் நிறைந்த ஒரு உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே ஒரு நாள் எங்களை கைவிடாதபடிக்கு நடத்தி வந்தீரே. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீர் என்னையை நேசித்து என்னோடு கூட இருந்து இதுவரைக்கும் வழி நடத்தினீரே, நன்றின்னு சொல்லுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நடத்தினீரே. ஹalleluya. பலத்தையும் சுகத்தையும் எங்களுக்கு தந்து நடத்தினீங்களே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஜீசஸ் உமக்கு நன்றி ஆண்டவரே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே என்பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே என்பலனே என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டீர். நம்பிக்கையோடு சொல்லுவோம், அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. அசைவுற விட மாட்டீர். என் வாழ்க்கையில என்னை அசைவுற விட மாட்டீரப்பா. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பார்.
என்னை அசைவுற விட மாட்டீர். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். எல்லாரும் சொல்லுவோம். ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே அடைக்கலமே, எந்தலனே நீண்டவரே. கண்மலையே அடைக்கலமே, எந்தலனே நீண்டவரே. அசைவுற விடமாட்டீர். யார் கைவிட்டாலும் எது நடந்தாலும் அசைவுற விடமாட்டீர் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்க, ஒவ்வொரு நாளும் உம்மையே நோக்கி பார்க்கிறதா இருக்க ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் அப்பா அந்த மாதத்தினுடைய ஆண்டவரே இந்த 26ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கண்களை கண்டது, உம்முடைய கரங்கள் எங்களுக்கு அனுகூலமாய் இருந்தது. ஆண்டவரே இனிமேலும் நீர் எங்களை நடத்தி செல்லும்படியாய் உம்முடைய வல்லமையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தி செல்வீரப்பா, நன்றாய் நடத்தி செல்வீர், அசைவுற விடமாட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த காலை வேளையில ஜீவனுள்ள தெய்வத்தை வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் எல்லாரும் கைகளை தட்டி நன்றாய் கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் 2வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசித்து உட்கார போறோம். சங்கீதம் 2. சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். குமாரர் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்,
அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். சோத்திரம். பாஷமா நின்று ஏதோ ஒரு வேத வசன போட்டியை பற்றி அவங்க சொன்னாங்க. எனக்கு அது சரியா புரியல. இப்போ அந்த அறிவிப்பை சொல்லிட்டு அவங்க போவாங்க. பிரைஸ் லார்ட். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வசன போட்டி நாங்கள் வச்சுருக்கோம். சங்கீதம் 119 சங்கீதம் ஃபுல்லாக சொல்கிறவங்களுக்கு சண்டே கிளாஸ் ஆனிவர்சரியில் ப்ரைஸ் கொடுக்க போகிறோன்ட்டு. அதை சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்டையும் சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் விருப்பம் உள்ளவங்களோ படித்து சொல்லுங்கன்னு. நிறைய பேர் சங்கீதம் 1லேருந்து 10 வரைக்கும் படிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 10 வரைக்கும் படித்தாலும் சரி, சங்கீதம் 119 சங்கீதம் படித்தாலும் சரி, விசுவாசிகளுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறீங்களோ விசுவாசிகள், நீங்கள் ஆர்வத்தோடு படித்து அதை வருகிற டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுக்கப்படும். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகள் பாரபட்சம் இல்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல், வசனம் எல்லாரும் படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால உங்களுக்கு நாங்கள் இதை சொல்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஆர்வமாக கலந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிச்சிங்கன்னா அது ஒரு 200 வசனத்துக்குள்ளே மட்டும்தான் வரும். நமக்கு 365 நாள் இருக்குது. இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வருஷ கடைசிக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். எல்லாம் சின்ன சின்ன வசனம் தான். நீங்கள் ஆர்வத்தோடு பங்கெடுத்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமீன். சோத்திரம். எல்லாருக்கும் புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சங்கீதம் 119 முழுவதும் படித்து நீங்கள் சொல்லணும். இல்லாட்டா சங்கீதம் 1லேருந்து 10 வரைக்கும் படித்து பார்க்காம டிசம்பர் முதல் வாரத்தில் பாஷமா கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா, அதை தப்பு இல்லாமல் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறாங்க. அதற்காக நீங்கள் வசனத்தை படிக்க செயல்படுங்க. ஒவ்வொரு நாளும் படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த 2வது சங்கீதத்தில் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமாய் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று பல ஆலோசனைகளை என்ன பண்ணினார்களாம். ஸ்தோத்திரம். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை பார்த்து இகழுவார். இன்றைக்கும் நாம் பார்க்கும்போது தேசத்தில் பலவிதமான மதமாற்ற தடை சட்டங்கள், சுவிசேஷ அறிவிக்க தடைகள். யாராவது ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தா இயேசு அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சொன்னாலே சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி இப்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாப்பச்சன் அண்ட் ஸ்ரீமதி பாப்பச்சன் ஒரு ஊழியக்காரர்கள் அவர்களை ஜெயிலில் போடும்படியாக 5 வருட ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டம் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் மேல்முறையீடு பண்ண இருக்கிறார்கள். அதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இதுபோல் பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து ஆண்டவருக்கு விரோதமாகவும், ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளுக்கு எதிராகவும், அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு எதிராகவும் இன்னைக்கும் நம்ம இருக்கிற தேசத்தில் செயல்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஊழியங்களுக்கு எதிராய் செயல்படுகிறார்கள். விசுவாசிகளுக்கு எதிராய் ஊர் கட்டுப்பாடுகளை பண்ணி செயல்படுகிறார்கள். ஆனால் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். யார்கிட்ட? என் பிள்ளைகளுக்கு விரோதமாகவா அப்படின்னு சொல்லி அவர் இகழுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தில் என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியின் எல்லை எல்லாம் கர்த்தருடையதாக இருக்கிறது. இங்கு வசிக்கிற ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். வழிதறியாத ஆடுகளைப் போல அவர்கள் போனாலும் எல்லாரும் ஆண்டவரிடமாய் திருப்ப வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். எனவே தான் சபை ஜெபிக்கிறது, சபைகள் ஜெபிக்கிறது. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக விசுவாசிகள் ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஸ்தோத்திரம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்
11ஆம் வசனம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆண்டவரை சேவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வ பயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறவர்களாக, நடுக்கத்துடனே அவர்கள் களி கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தில், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை அண்டிக் கொண்டு அவர் எங்களை இரட்சித்த ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். குமாரன் கோபம் கொள்ளுகிற ஒரு நாள் வருகிறது. இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இறங்கி வந்தபோது ஜனங்களிடத்திலே அன்புள்ளவராய், அன்பு கூர்ந்தவராய் இருந்தார். ஸ்தோத்திரம். அவரை அடித்தவர்கள், சிலுவையிலே அறைந்தவர்களை குறித்து கூட இவர்களை மன்னியும் பிதாவை என்று சொல்லி ஜெபித்ததை பார்க்கிறோம். ஆனால் இனி வரப்போகிற அந்த ஆண்டவராகிய இயேசு, அவர் வரும்போது அவருடைய கோபம் பற்றி எரியும். ஸ்தோத்திரம். வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் தனித்தனியே நிறுத்துகிறது போல ஜனங்களை நியாயம் தீர்க்க அவர் வரப்போகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த உலக வாழ்க்கையில், கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஆண்டவரே தெரிந்து கொண்டு அவரே உறுதியாய் பற்றி கொண்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க. இந்த நேரம் சாட்சி நேரம். கர்த்தர் செய்த நன்மைகள், அற்புதமான காரியங்கள் இருக்குன்னா நீங்கள் சாட்சி சொல்ல சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. சகோதரன் வந்திருக்கிறார். இன்னொருத்தர் யாராவது சாட்சி சொல்ல விரும்பினா முன்னாடி வந்து சில வார்த்தைகளை சொல்லி சாட்சிகளை சொல்லலாம். கர்த்தர் போன வருஷம் பூரா என்னை நடத்தினார், என் குடும்பத்தையும் நடத்தினார். கர்த்தர் எனக்கு 2017ஆம் ஆண்டு ஒரு சொந்த வீட்டை கொடுத்தார். அந்த வீட்டு மேலே கொஞ்சம் நான் கடன் வாங்கியிருந்தோம், அதை அடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அப்போது 2023ஆம் ஆண்டு கர்த்தர் எனக்கு ஒரு சொந்த கடையை அந்த ஏரியாவிலே கொடுக்க உதவி செஞ்சார். அந்த கடையை ஒழுங்காகவே நடத்த முடியல. இப்போ அந்த கடையில் ஃபுல்லாக சரக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கர்த்தர் சொன்னார், இந்த 25ஆம் ஆண்டு உடைய வாக்குத்தத்தின்படி ஒன்று மேலும் மேலும் உயர்த்துவேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். நீங்களும் எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பாஸ்டரையாவும் எனக்காக நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. பாஸ்டர் அம்மா எனக்கு நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாரும் நீங்களும் சபையர்களும் எல்லோரும் சேர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். என் குடும்பத்தில் ரொம்ப சண்டையாக இருந்துச்சு போன வருஷத்தில். ஆனால் இந்த வருஷம் அந்த சண்டை உனக்கு நீக்கி உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபிச்ச சபையர்கள், பாஸ்டர் ஐயாவுக்கு, பாஸ்டர் அம்மாவுக்கு எல்லாருக்கும் கூட நன்றி. ஸ்தோத்திரம். சவரனை கர்த்தர் மட்டுமாய் சாட்சியாய் நிறுத்தினார். தொடர்ந்து வியாபாரத்தில் ஆசீர்வதிக்கணும், குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வாரத்துக்கு 4 வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். ஆனால் இப்போது ஐயா சொன்னாங்க, டெய்லியும் ஒரு நாளைக்கு பைபிள் படிங்க, ஒரு வேலையாவது ஜெபம் பண்ணுங்க, பைபிளை அப்படியே மூடி வைக்காதீங்கன்னு ஐயா சொன்னாங்க. அதுலேருந்து நான் டெய்லியும் காத்தால எழுந்து, உடம்புக்கு முடியல 4 மணி நைட்டுக்கு ஜெபிக்க முடியாது, காத்தால எழுந்து நல்லா ஜெபம் பண்ணுறேன். இந்த வாரம் எவ்வளோ என் உடம்பு பிரச்சனை வந்துச்சு. பைபிள் எடுத்து நெஞ்சில் வச்சு, ஐயா எனக்கு நீ தான் மருத்துவர் சாமி, என்கிட்ட பணமும் இல்லை, என்னை கவனிக்கவும் ஆள் இல்லை, நீ தான் ஐயா பெரிய மருத்துவர், எனக்கு சுகம் கொடுங்க எப்பான்னு ஜெபம் பண்ணேன். அதே போல் வீட்டில் எங்கள் பேத்திக்கோ எங்கள் மருமகளுக்கோ பெரிய பெரிய பிரச்சனைங்க. என் பையனுக்கு கடம்பாரம் அம்மா கிட்ட சொன்னேன், பாஸ்டர் அம்மா கிட்ட, ஐயா கிட்ட சொல்ல. இருந்தாலும் 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணாங்க. எங்கள் பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகாத அளவுக்கு என்னை காப்பாற்றணும். என் தேவனுக்கு கோடியான சோத்திரம், கோடியான நன்றி. எனக்காக நம்ம பாஸ்டர் ஐயா, நம்ம பாஸ்டர் அம்மாவுக்கும் அவர்களை கடவுளை ஜீவனுள்ள நாளெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக வைக்கணும்னா அவங்களுக்கும் சோத்திரம். நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. சோத்திரம். கர்த்தர் செய்த அம்மாவுக்கு செய்த நன்மைகளுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.
கடைசியாக இவங்க சொல்லுவாங்க, மீதி அடுத்த வாரம் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் எனக்கு ரொம்ப முடியாது இருந்தா ஜரம், ஆனாலும் ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்கிறாரு. நான் ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன், எனக்கு ஆண்டவர் தான் இடத்துல கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிடிமாதமாக இருந்தோம். ஆனாலும் எனக்கு ஜெபிக்க வரல, எழுந்திர முடியல, உட்கார முடியல. அப்படியே 3 மணி நேரத்தில் நைட்டு தூக்கி போட்டிருந்தேன். நான் 3 பெட்ஷீட்டு போத்துனா கூட என்னால் முடியல. ஆண்டவரே எசப்பா, எனக்கு நீ தப்பா இடத்துல கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணா. காலையில் கூட என்னால் ரொம்ப சோர்ப்பியாக இருந்தா, நாள் ஒன்றுமே முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்கிறாரு. நான் போகவே மாட்டேப்பா, பரவாயில்லான்னு சொல்லிட்டு எங்கள் கர்த்தர் என்னோட இருக்கிற இடத்துல கொடுக்குறான்னு சொல்லி அந்த பிடிவாதில் இருந்தா. ஆனாலும் அவர் மாத்திரை எடுத்து எனக்கு கொடுத்துட்டாரு சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அப்போ கூட நான் வாங்க மாட்டேன், நீங்கள் இது நல்லாயிடும், நீங்கள் மாத்திரை சாப்பிடு அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது நான் எடுத்து அது சாப்பிடும்போது, அந்த மாத்திரை சாப்பிடும்போது எனக்கு ஃபுல்லாக முகத்துலலாம் அலர்ஜி ஆயிடுச்சு. முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏசப்பா, இப்போ என் முகம் எங்கள் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணா. ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு தொண்டை கூட வரல. ஏதோ உட்காந்து ஜெபம் பண்ணி அந்த மனசு ஒரு திருப்தியாக இல்லாதே ஒன்று எனக்கு ஆராதனா இருந்து. ஆனாலும் கர்த்தர் எனக்கு கைவிடாத என் ஆண்டவர் விடுதலை கொடுத்து கர்த்தர் இன்னும் ஆராதிக்க முடியும், அபிஷேகம் முடியும். கர்த்தர் உதவி செஞ்சார், கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் விடுதலை கொடுத்த தேவனுக்கு நன்றி கொடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சௌரிக்கு இருந்ததான அந்த அதிக ஜுரத்தின் மத்தியில் கர்த்தர் கிருபையாய் அவர்களை பலப்படுத்தினார். அலர்ஜி பாதிப்புகள் எல்லாவற்றின் மத்தியில் பலப்படுத்தினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பின்னாடி சேரில் இருக்கிற பொன்னம்மாள் அம்மா எழுமி நில்லுங்க. அவர்கள் ஒரு சாட்சி படிக்க சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு அதிக இடுப்பு வலி இருந்தது, அதன் மத்தியில் ஹாஸ்பிட்டலில் போகாதபடிக்கு கர்த்தரனை பலப்படுத்தி ஜெபத்தின் மூலமாய் ஒரு விடுதலை கொடுத்தார். அதுபோல் வீடு மாற வேண்டிய சூழ்நிலையின் மத்தியில் நல்ல ஒரு வீடை, எங்களுக்கு பெரிய வீட்டை கர்த்தர் காண்பித்து அதில் போகும்படியாக உதவி செய்தார். இன்னுமாக வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு மற்றும் ஏசி இவைகளை வாங்க கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய பெரிய மகன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தி வருகிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, அம்மா குடும்பத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நல்லவராய் போதுமானவராய் இருந்து ஜீவனுள்ள சாட்சிகளாய் நம்மை நிறுத்தினபடினால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். சபையில் வழக்கமாய் நடைபெறுகிற மாலை ஆராதனை இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நீங்கள் மாலை ஆராதனைக்கு வாருங்க. காலையில் ஆராதித்து விட்டோம், நாங்கள் மாலையில் வரணுமா, ஸ்தோத்திரங்களை சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா, அப்படியெல்லாம் கவலைப்படாதுங்க. எல்லாரும் காலையும் மாலையும் எந்நேரமும் கர்த்தரை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்கள் காலையில் ஆராதித்தாலும் மாலையில் வரலாம். ஒருவேளை காலையில் ஆராதனைக்கு வராதவர்களை இங்கே மாலை ஆராதனையில் மாலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க கொண்டு வாருங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்பட நீங்கள் செயல்படுங்க குடும்பமாக. அதுபோல் இன்றைக்கு மாலை 4 மணிக்கு கைப்பிரதி ஊழியம் நடைபெறும். சபையில் ஜெபித்து நீங்கள் அந்த ஊழியத்தில் ஆண்டவருக்காய் செயல்படுங்க. இன்னுமாக இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை அற்புத ஜெப நேர ஜெபம் 6:30 மணிக்கு நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. வருகிற புதன்கிழமை 29ஆம் தேதி அமாவாசை விடுதலை ஜெபம் நடைபெறும். அமாவாசை தினம் வருகிற புதன்கிழமை 29ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு அமாவாசை விடுதலை ஜெப ஆராதனையாக நடைபெறும். இங்கே வாருங்க. மற்ற விடுதலை தேவையான மக்களை, புதிய ஆத்துமாக்களை அழைத்து வாருங்க. இன்னுமாக வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு உவாச ஜெபம் நடைபெறும். கர்த்தருடைய சமூகத்தில் உவாசித்து ஜெபிக்க ஒவ்வொருவரும் கடந்து வாருங்க. சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு காத்திருப்பு கூட்டம் நடைபெறும். காத்திருப்பு கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. இன்னுமாக இந்த வருடத்தில் கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ண பிரயாசம் எடுங்க. ஸ்தோத்திரம். நான் ஆலயத்துக்கு வருகிறேன், இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை, ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாய் மாற
இயேசுவின் பிள்ளையாய் ஜீவிக்க விரும்புகிறேன், ஞானஸ்நானம் எனக்கு கொடுங்க, சீக்கிரத்தில் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. பின்னாடி அம்மா இருக்கிறாங்க, சௌரி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வேற யார் ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமுள்ளவர்கள்? ஸ்தோத்திரம். ஏசப்பாவனுடைய பிள்ளையா வாழ ஆசைப்படுகிற அத்தனை பேரும் நீங்கள் ஆராதனை முடித்து ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுங்க. ஞானஸ்நானம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு 15 வயசு ஆகும்போது அவர்களுக்கு ஞானஸ்நானத்துக்குள்ளே அவர்களை நடத்துங்க. இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை சேவிக்க இந்த உலகத்தில் இயேசுவுக்காக வாழ ஒப்பு கொடுங்க. நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இயேசு சொல்லும்போது நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நம்மை உலகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு வேறு பிரித்திருக்கிறார். எதற்காக? பரிசுத்தவான்களாய் பரிசுத்த சாட்சிகளாய் நம்மை ஜீவிக்கும்படியாய் வேறு பிரித்திருக்கிறார். எனவே ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை சேவிக்க நீங்கள் ஒப்பு கொடுங்க. கை வைத்தினவங்க நீங்கள் ஆராதனை முடித்து ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுங்க. அடுத்த மாதத்தில் உங்களுக்கு அதனுடைய தேதி அறிவிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அதுபோல் வாலிபர்கள் போன வாரத்தில் வாலிப சகோதரர்கள் கூடி ஜெபித்தார்கள். இன்னைக்கு நிறைய தம்பிமாரை காணலையே, என்னாச்சு? ஸ்கூலா? ஓ, குடியரசு தினம் இன்னைக்கு. ஸ்கூலில் நிறைய தம்பிமார்கள் போயிட்டாங்க. கொடியை இவங்க தான் பிடிச்சு ஏற்றி இறக்க வேண்டிய இருக்கிறதுனால தம்பிமார்கள் போயிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். போயிட்டு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு குடியரசு தினம். இந்தியா பல மன்னராட்சி நடைபெற்ற இந்திய தேசம். பல இந்தியா அப்படின்னாலே இப்போ தமிழ்நாடுன்னா பல அரசர்கள் கண்ட்ரோலில் இருந்தது தமிழ்நாடு. அதுபோல் ஆந்திரா அப்படின்னா அங்கேயும் பல அரசர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகளை போன்று இருந்ததான எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இந்தியாவில் இனிமே மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அரசாட்சி செய்வார்கள் என்று சொல்லி குடியரசு தினமானது இன்றைக்கு நாடு முழுவதும் 1950ஆம் ஆண்டு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 26ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. சுதந்திரம் என்னைக்கு எந்த வருஷம் பெற்றார்கள் இந்தியாவில்? 1947 ஆகஸ்ட் 15. சோத்திரம். சுதந்திரம் பெற்றோம். ஆனால் ஒரு சுதந்திரமும் இல்லை. நடந்தா வரி, உட்கார்ந்தா வரி, தண்ணிக்கு வரி, எல்லாத்துக்குமே வரி. வெள்ளைக்காரனாவது ஏதோ சின்ன சின்ன வரி தான் போட்டான். இன்னைக்கு பார்த்தா பயங்கரமான வரி. எல்லா மக்களையும் ஆட்டி படைத்து வாங்கி சாப்பிட முடியாத வட்டிக்கு கூட எல்லாத்திலும் பயங்கரமான வரி. இதுலேருந்து மக்கள் சுதந்திரம் எப்போ தான் பெற போகிறாங்க தெரியல. ஆண்டவர் தான் சுதந்திரத்தை கொடுக்கணும். ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாருக்குமே அது பாதிப்பு தெரியும். ஒவ்வொரு மாதம் மளிகை ஜாமான்கள் வாங்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதம் 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அடுத்த மாதம் ஒரு 1100 ரூபாயாவது ஆயிரும். இந்த மாதம் ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அடுத்த மாதம் குறையாது, அதிகமாயிட்டே தான் போகுது. ஸ்தோத்திரம். காரணம் வரிகளும் வரிகளுக்கு ஏற்றது போல வியாபாரிகள் விலையேற்றுகிற காரியங்கள் நடைபெறுகிறது. ஸ்தோத்திரம். 5% முதல் 28% வரை ஜிஎஸ்டி போடப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே வரி கட்டி மக்கள் அவங்க பிழைக்கிறதற்கு லாபத்தை வைத்து வாழ வேண்டியதாய் இருக்கிறது. இதுதான் இந்தியாவில் குடியரசு நாடாகி சுதந்திரம் பெற்று நடக்கிறதான காரியமாக இருக்கிறது. உண்மையான ஒரு விடுதலை மக்களுக்கு உண்டாகணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். வரி உப்பு மேலே போடுறியா அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரனுக்கு விரோதமாய் போராடினாங்க. இப்போ உப்பு மேலே இல்லை, எல்லாத்தின் மேலேயே நாங்களே போடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டார்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதுபோல்
வாலிப சகோதரிகளுக்கு மாதந்தோறும் போன வருஷத்தில் நடைபெற்றதான வாலிப சகோதரிகள் கூட்டம், நல்ல ஆலோசனைகள் எல்லாம் பாசமாக கொடுத்து அவர்கள் நடத்துகிறதான கூட்டம் இன்றைக்கு சண்டே கிளாஸ் முடித்து நடைபெறும். சகோதரிகள், வாலிப சகோதரிகள்லாம் கை தூக்குங்க. கை தூக்காதவங்கெல்லாம் சகோதரர்கள் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. கை தூக்கின சகோதரிமார்கள் எல்லாருமே அந்த கூடுகையில் வந்து கலந்து கொள்ளுங்க. சோத்திரம். சகோதரிகளாக இருக்கிறவர்கள் நீங்கள் அந்த கூடுகையில் வந்து கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை நாங்கள் சண்டே கிளாஸில் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு போயிட்டு எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படாதுங்க. நீங்கள் உங்களுக்கு அது அந்த ஜெபம் ஆலோசனை எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக வரும்படியாய் உங்களை வருந்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் சகோதரன்மார்கள் அடுத்த வாரத்தில் தான் தம்பி, ஃபஸ்ட்டு வாரம் தானே, ஃபஸ்ட்டு வாரம் சகோதரர்கள்மாருக்கு சண்டே கிளாஸ் முடித்து அதுபோல் சகோதரர்கள் வாலிபர் கூட்டம் இருக்கிறது. வார வாரம் கிதியோன் சகோதரன் சண்டே கிளாஸில் இல்லாத தம்பிமார்கள் மற்ற சகோதரர்களை கூட நீங்கள் உட்கார வச்சு ஜெபம் பண்ண வைக்கலாம். அவர்களுக்கு அந்த ஜெபம் நடைபெறும். அதில் ஒவ்வொருவரும் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. இந்த வருடம் அதிகமாய் ஜெபிக்கவும் ஆத்துமாக்களை ஆண்டவருக்காய் ஆதாயப்படுத்தும்படியாய் செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கிறோம் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை. கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வரவும் வராத ஜனங்களையும் கூட்டி சேர்க்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பாடல் பாட விரும்புகிறவர்கள் இங்கே வந்து பாடலாம். பிரைஸ் தி லார்ட். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர்.
ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஜனங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உயர்வை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். வியாதிகள், பலவீனங்கள் உள்ள விசுவாசிகளை கர்த்தர் சுகமாக்கி வழிநடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆலயத்துக்கு வராதிருக்கிற சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் கூட்டி சேர்க்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. படிக்கிற நம்முடைய அத்தனை பிள்ளைகளுக்காக ஞானத்தினால் கிருபையினால தேவன் நிரப்பி நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு குடும்பமாய் தேவனுடைய சித்தம் செய்ய இந்த நாட்களில் தேவன் உதவி செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பகுதியில் சோலைமன் கோயில் தெரு மற்றும் இந்த பகுதியில் கஞ்சா பயன்படுத்துகிற தம்பிமார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கஞ்சா புழக்கம், கஞ்சா குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்த தெருவில் நேற்றைக்கு கொஞ்சம் தம்பிமார்களுக்குள்ள மோதல் கூட உண்டானது. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கஞ்சா கிரியைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு விடுதலை கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சின்ன வயசிலே பிள்ளைகள் கஞ்சா மற்றும் போதைகளுக்கு, குடிவரிகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் தாமே ஒரு விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். அரசாங்கம், போலீஸ்காரர்கள் எல்லாரும் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கர்த்தர் உதவி செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வேளையிலும் தியானிக்க போகிற வார்த்தைகளுக்காக, கொடுத்த காணிக்கைகளுக்காய் கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஊழியர் கிதியோன் ஜெபிப்பார். స్తోత్రం కదావే తుదిగిరం తాపనే సర్వల్ల దేవుని ఉమకే స్తోత్రమప్ప హల్లెలూయా. என் ஆண்டவரே மக சோதரப்பா, ஜனங்களை ஆசிரியர் தேவனின் பலியிலுயா எசப்பா காணிக்க கொடுத்த தாப்பனே சப்பா ஒவ்வொரு கருத்தினையும் ஆசீர்வதியும், செய்கின்ற தொழில் வியாபாரங்களில் ஆசீர்வதித்த பலியிலுயா. இந்த தேவனையும் ஸ்தோத்திக்கிறோம் துதிக்கிறோம் பலியிலுயா. நேற்றும் இன்றும் மாறா தேவனின் பலியிலுயா. நிச்சயம் தேவன் தாமே சப்பாம சோதரம் பலியிலுயா. அப்பா சபையர் ஆசிரியர், சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர் கணி எல்லோரும் ஆசிரியர் தேவனின் பலியிலுயா. இந்த வேலை தாப்பனே சப்பாம சோதரம்மா ஆண்டவரே தாசன மரத்தினை பேசுமா பலியிலுயா. ஆண்டவரே சோதரம்ப்பா பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தையில் வசனங்களை சப்பா நீர் கொடுத்து ஆசீர்வதியும் தாப்பலையா. உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்ப தேவன் தாமே சப்பா இந்த ஆண்டிலே தாப்பனை சப்பா சோதரம் தாப்பலையா. வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு ஆண்டவரே நீ பேசும் தாப்பலையா. நீ ஆசீர்வதியும் தாப்பலையா. இந்த தேவனே சோதரங்க தாப்பலையா. தேவ ஜனங்களை சப்பா சோதரம் தாப்ப வார்த்தையில் வசந்தாலே சப்பா அவருடைய இருதயங்களை நிரப்பணம் தாப்பலையா. இந்த தேவனே ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் பலையா. வாழைப்பிள்ளக்கத்தில் ஒப்போடுகிறோம் தாப்பலையா. இந்த ஆண்டவரே சோதரம் உமக்கு பயப்பட பயத்தினாலே நிரப்பம் தாப்பலையா. ஆண்டவரே சோதரம் அப்பா இந்த வேலை சப்பா ஆண்டவரே வசனத்தை கொண்டு நீ பேசும் ஆசீர்வதியும் அன்பின் மறுத்துக்கொள்ளும் எல்லா பலரும் நீக்கி ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் பலியா. தொடர்ந்து தாப்பனை சப்பா சோதரம் தாப்பலையா. நாம மாத்திரம் மைப்பட ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா இயேசுவை